Close the door. 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 எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு தரமான பயங்கரமான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க, ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன். ஸோ இந்த படத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படி இதில் என்னடா ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்துருக்கீங்க. ஸோ நானும் பார்த்துருக்கேன். அதுவும் சின்ன வயசுலலாம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஸோ நான் சின்ன வயசில் பார்க்கும்போது நான் எந்த படம் பார்த்தா சரியாக எனக்கு தெரியல. பட் ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டுருப்பாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது அதுவும் ஹைவே ரோடு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கு போயிருக்கும். அந்த ட்ரக்கில் வந்து அந்த மரம்லாம் வச்சு கட்டி கொண்டு போவாங்களா. ஸோ அதில் வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு திடீர்னு இந்த ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் சாவுன அந்த விஷுவல் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் நடக்க விடாமல் தடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் கொடூரமான முறையில் சாவது தான் ஹைலைட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி என்னடா வைக்கப்பட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுலேயும் ஒரு சம்பவம் இருக்குது. அந்த காரில் போயிட்டுருக்கும் போது பக்கத்துலேயே ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பைக்கில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த சீன் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் வைக்கப்பட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ முழுக்கவே பயங்கரமான காட்சிகள் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு காதல் ஜோடியை தான் காட்டுறாங்க. அந்த காதல் ஜோடியில் அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னுட்டுக்காக கண்ணை கட்டி காரில் கூட்டிகிட்டு ஒரு உயரமான இடத்த அப்படி காட்டுறாப்புல. எப்படி காட்டுறாப்புல? அப்படி காட்டுறாப்புல. காட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணை வாய்ப்பு வந்து இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு செம்ம என்ஜாய்மெண்ட்டை தான் இருக்கா. ஸோ அவங்களுக்கு தெரியல இதுதான் கடைசின்னு. ஸோ அந்த பொண்ணு ஃப்ளோராக, அதாவது மேலே போயிட்டு உயரத்தில் எந்த அழகான வியூவாக பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் அந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அங்கேருந்து தான் தரமான சம்பவமாக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே மேலே வரத்துக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் காட்டி அதுக்கான பயங்கரமான விஷயம்லாம் காட்டினாங்க பாருங்க, சும்மா அருந்துருவீங்க. ஸோ ஒருத்தன் வந்து இந்த பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணும் போது அதுலேருந்து கேப் வந்து லைட் மேலே பட்டு அந்த லைட்டில் ஷார்ப்பான மனம் இருக்கும். அந்த ஷார்ப்பான மனம் வந்து கீழே தூங்கிட்டு கீழே வந்து கண்ணாடி கிளாஸ் இருக்கும். அந்த கண்ணாடி கிளாஸில் அதுவே வந்து விரிசலை விட்டு மேலே எல்லோரும் குடிச்சு ஆடி பாடி ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆடி பாடி இன்னும் ஜாலியாக இருக்கும் போது அந்த விரிசல் டெவலப் ஆகி மொத்தமாக உள்ளே போய் சாகிற நிலைமைக்கு ஏற்படுதுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்து பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தனுங்களும் குடும்பமாக சாக போகிறாங்க அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு சும்மா இருக்குமா? ஏன் நான் இருந்தாலும் சும்மா இருப்பேனா? அந்த உயிரை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி தான் அந்த பொண்ணை எப்படியோ பேசி அந்த உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணுது. ஸோ காப்பாற்றிடுது. ஸோ இவங்க சாவுற அந்த விஷுவலை வந்து இவங்களுடைய பேத்திக்கு தெரிய ஆரம்பிக்குது. சில சமயம் எனக்கு நமக்கே தோணும், ஏன்டா அந்த பொண்ணு கீழே வந்து செத்துருச்சு, அப்புறம் எப்படி அந்த பேத்திக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா அதுதான் தெரிஞ்சிருச்சே. அப்புறம் மற்ற பேரைய காப்பாற்றி இதுவும் தப்பிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் அவங்களுடைய வாரிசு வந்துருச்சு. ஸோ அந்த வாரிசை ஏதாவது பண்ணாதான் அடுத்த லைனுக்கு அவங்களால போக முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு சும்மா மிரட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் பிளட் லைன். ஸோ அந்த பிளட் லைனில் இருக்க ஒவ்வொருத்தையும் அந்த சாவு வந்து எப்படி காலி பண்ணுது அப்படின்றது தான் தரமாக கொடுத்துருக்கான். ஸோ அதை தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் இன்னும் தரமான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனவுல வந்ததெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லையான்ற ஒரு பயம் தான் அந்த பொண்ணுக்கு. ஸோ 2 மாதமாக இந்த கனவு அந்த பொண்ணுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி அந்த கேள்விக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கேள்வி உயிரோட இருக்கா இல்லையானே தெரியல. ஸோ இதனால அந்த ஃபேமிலியில் போயிட்டு இதை பற்றி கேட்கலான்னு போய் கேட்டால் அந்த கேள்வியை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அப்போத்தெல்லாம் பேசாத, அது பைத்தியக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்டிமா வந்து போட்ட சில லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் இந்த அட்ரஸை வச்சு அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணு அந்த பாட்டி வீட்டுக்கு போகுது. ஸோ அந்த பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்து அந்த பாட்டி உயிரோடு தான் இருக்குது. எம்மா வந்துட்டியம்மா அப்படின்னு வந்து தன்னுடைய கடைசி முறையை சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு வந்து நான் சாப்பிட்றது தெரிஞ்சிருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சுங்க. எப்படியோ உயிர் தப்பிச்சிடலான்னு நினச்சிருந்தவங்களுக்கு கேன்சர் வந்து எப்படியோ சாக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் தான் உயிரோட இருந்து எதுவுமே இல்லை அப்படின்னும் போது வேறு வழி இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவங்க சொல்கிற எதுவுமே நம்பாமல் கடைசியில் இங்கே வந்து என்னோட தப்பு தான் சொல்லி அந்த பொண்ணு வெளியே போகுது. ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவால் அந்த வீட்டை தாண்டி வெளியே போக முடியல. ஏன்னா போனால் அந்த சாவு வந்து நம்ம சாவடிச்சோமோன்ற ஒரு பயம் இருந்தாலும் ஸோ இந்த பேத்தி நம்ப வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பாட்டியம்மா ஒரு புக் எடுத்துகிட்டு போய் அந்த பேத்திக்கிட்ட அதை பத்திரமா வச்சுக்கோ, இதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ எல்லாம் சொன்னால் நம்புற ஆள் இல்லை, கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி அந்த பாட்டியம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் உசுரா பேத்திக்கு முன்னாடியே விட்டுடுறாங்க. ஸோ அதனால அதை பார்த்து அந்த பேத்தி பயங்கரமாக அலறாங்க.
ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்க லேப்டாப்பில் வந்து அவங்களுடைய ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள வேற ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. தோணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பமே வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்டி கொண்டாடிட்டாங்க. ஸோ கிராண்ட்மா செத்துட்டாங்க. ஸோ கிராண்ட்மா செத்ததுனால ஸோ அதை மறக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்கிறாங்க. ஏன்டி அவங்க உசுராக இருக்கும் போதே நீங்கள் கண்டுக்கல, செத்ததுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம படத்தில் கதாநாயகியோட அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து போயிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ தான் திரும்ப பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கதாநாயகி ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கதை போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி அவங்க ஃபேமிலி எப்படி காப்பாற்ற போகிறாங்க நம்ம கதாநாயகி அப்படிலாம் பயங்கரமாக கொடுத்து ஒரு வெறித்தனமான காட்சி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் வந்து காட்டியிருப்பாங்க ஒரு பாட்டிலை வச்சு ஒரு சம்பவம், ஒரு பாட்டில் பீஸை வச்சு. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து கொடூரமான முறையில் சும்மா அந்த புல்லு வெட்டுற மிஷினில் தன் தலையை விட்டு மொத்த சொல்லியும் முடிஞ்சிடும். ஸோ அவருக்கும் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி தான் குடும்பத்துக்கிட்ட இப்படிலாம் மரணம் வரப்போது தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க யாருமே வந்து அதை கண்டுக்கல. ஏம்மா நீ அந்த பாட்டியை பார்த்துட்டு வரலன்னு நீ அந்த பாட்டி மாதிரியே பண்ணிட்டு இருக்க, அதனால நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் காமாரு, கொஞ்சம் இதுவாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா காமாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த குடும்பம் வந்து அவங்கள பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பட்டாதான் திருந்துவீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ இதனால அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான சாவு நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பமே நம்புது தான் உயிர் ஆபத்தில் இருக்குன்றது. அந்த பொண்ணுகிட்ட தயவு செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திரு தாயே அப்படின்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. ஏண்டி முன்னாடியே நான் தான் சொன்னேன்ல, கேட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை காப்பாற்றி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கடைசியில் வரைக்கும் காப்பாற்ற முடியாதுங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ அதுக்காக அவங்க என்னென்ன முயற்சி பண்ணுறாங்க, இப்படிலாம் காப்பாற்ற பார்க்குறாங்க, இன்னும் தரமாகவே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேன் எடுத்துகிட்டு எங்கேயும் போகிறாங்க, வேறு எங்கேயும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் இந்த மரணத்தை ஜெயிச்சு தான் வந்து ஒரு இது இருக்குது. ஸோ அதனால வந்து அது உண்மையாக பொய்யா, ஸோ மரணத்துலேருந்து தப்பிக்க முடிஞ்சால் நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுருக்காங்க. இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன இடத்துல இன்னொரு பயங்கரமான 2 சாவு நடக்குது. ஸோ இந்த 2 சாவு பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு, அவங்க அம்மா, அந்த பையன், இந்த 3 பேருமே வந்து நம்ம பாட்டியோட வீட்டுக்கே போயிடலாமா, வீட்டுள்ள இருந்தால் தான் சேஃப்டின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பட் போனதுக்கப்புறம் அந்த வீடே பிளாஸ்ட் ஆகுது. ஏன் எங்கே போனாலும் எங்களை உசுரோட விட மாட்டியா, மரணமே அப்படின்னு வந்து கொடூரமான சாவு நடக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து இன்னும் பயங்கரமான விஷயம்லாம் நடந்து சேரா எப்படியும் மரணத்துலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது எப்படியோ தப்பிச்ச மாதிரி காட்டிடுறாங்க. ஆனால் கடைசியில் தான் காட்டுறாங்க இன்னொரு ட்விஸ்ட்டு, இந்த மரணத்தில் இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டா சஸ்பெண்ட் முடிஞ்சு என்னடா இது எத்தனையோ சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டேன்றேன்னு பார்க்குறீங்களா? கடைசியில் தாங்க அந்த சஸ்பெண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த விஷயம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்களா, ஒரு காயின் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையன் வந்து ஒரு காயினை தூக்கி போட்டு மொத்த சொல்லியும் முடிக்க பார்ப்பான். ஸோ அந்த காயினை நம்ம கதாநாயகி வந்து பிடிங்கி வச்சுட்டு, ஏய் நீ இந்த காயின் போட்டதெல்லாம் மொத்த பேரும் காலியானாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை அந்த பொண்ணு, அந்த கதாநாயகி, அதாவது இந்த பாட்டியம்மா முதல்ல பிடிங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த காயினை வச்சு இன்னொரு சம்பவமும் இருக்குது. ஒரு காயினே மொத்த பேரோட உசுர் எடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த படத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டிடுவேன். ஸோ ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் மனுஷங்களோட உயிர் எடுக்கும், அதை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து இந்த படத்தை இன்னும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் மாறுபட்டும் இருக்குது. நீங்களும் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பில்லைன் பார்த்தீங்களா இல்லைன்னு ஸோ பார்த்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில் நீங்கள் எது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 நீங்கள் எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான்லாம் ராத்திரிலாம் உட்காந்து பார்த்துருக்காங்க. அதுவும் என் ஊரில் நடந்த சம்பவம். ஏன்னா ஊருக்கு போனால் நைட்டில் தூக்கம் வராது. ஸோ அங்கே டிவி விடும். அந்த டிவியில் இந்த படம் வந்து இந்த லோக்கல் சேனலில் போடுவாங்க. ஸோ அப்போ நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிலாம் நைட்டில் உட்காந்து பார்த்த படம் தான் இந்த படம். ஸோ என்னடா இந்த வெறித்தனமான படத்தெல்லாம் நைட்டில் பார்த்துருக்கேன், ஆவாக்கா பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. Please close the door.